திருச்சி எஸ்பி வருண்குமார் குடும்பத்தினர் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்த வழக்கில் மேலும் 2 கைது. ஏற்கனவே சீமான் உட்பட 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தொடரும் கைது வேட்டை. ஓசூர் அருகே பேரண்டப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 13 வாகனங்கள் மோதி கோர விபத்து. 8 கார்கள், 4 லாரிகள், ஒரு பேருந்து அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 10 பேர் படுகாயம், 5 பேர் பலி. எந்த பக்கமும் சாயாமலும் நடுநிலைமை தவறாமலும் வழங்கப்படுவதே நீதி. நடுநிலை தவறாமல் நீதி வழங்க மாவட்ட நீதிபதிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் அறிவுறுத்தல். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மன்னிக்க முடியாது என பிரதமர் மோடி காட்டம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசுகளுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படும் என உறுதி. பிரதமர் மோடியின் ஆட்சியிடமிருந்து 140 கோடி இந்தியர்களை பாதுகாப்போம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. பழைய நடைமுறையை தொடரும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் ஊழல் என்று கூறும் அண்ணாமலை எங்களுடன் கூட்டணி வைக்கும் போது தெரியவில்லையா? உழைக்காமல் பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு மக்களை பற்றி ஒன்றும் தெரியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, நான் விளையாட்டா சொல்லல, என்ன செஞ்சிருக்காரு அவர்? இந்த மாநில பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு புயல் அடிச்சது, வெள்ளம் வந்தது, நிவாரணம் வாங்கி தர முடியல. என்ன செஞ்சார் இந்த தமிழகத்திற்காக? தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும்? திமுகவுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. காவல்துறையிடமிருந்து பட்டியல் முறையாக வராததால் பலரின் வழக்குகளை வாபஸ் பெற முடியாத சூழ்நிலை உள்ளது. திமுக நிர்வாகிகளிடம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மன்னிப்பு கேட்டதால் பரபரப்பு. காவல்துறையில இருந்து பட்டியல் தருகிற பொழுது சில வழக்குகளை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அந்த பட்டியலை ஒழுங்காக தந்திருந்தால் நிச்சயமாக எல்லா வழக்குகளும் நாங்கள் முதல் ஜீவோ போட்டு கிட்டத்தட்ட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் வழக்குகள் இன்றைக்கு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதில் நடுவில் ஏதாச்சும் நம்பர்களை விட்டு விடுகிறார்கள். அதனாலே வருகிற பிரச்சனை. எனக்கு இன்றைக்கு பொன்னமராவதியில் 1 வழக்கு, திருமயத்தில் 2 வழக்கு, 3 வழக்கு இன்றைக்கு என் மீது இருக்கிறது. அதுவும் என்ன சாதாரணமான வழக்கு? காவேரி நீர் போராட்ட காவேரி. திமுகவும் பாஜகவும் வேறு வேறு அல்ல. இரண்டுக்கும் 10 விழுக்காடு தான் வித்தியாசம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் அவரது மகன் சண்முக பாண்டியன் மயக்கம். கூட்ட நெரிசலில் மயக்கம் ஏற்பட்டதாக தகவல். தஞ்சாவூர் ஊரணிபுரத்தில் 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி, வயிற்றுப்போக்கு காரணமாக மக்கள் பீதி. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை, ஒருவர் உயிரிழப்பு. கடலூர் அருகே பட்டாசு விற்பனைக்கான லைசென்ஸ் பெற்று பட்டாசு தயாரித்து வந்தது கண்டுபிடிப்பு. பட்டாசு தயாரிக்கும் பணி நடைபெற்ற இடத்தில் 300 கிலோ வெடிமருந்து பறிமுதல். உரிமையாளருக்கு வலைவீச்சு. இஸ்ரேல் மீது தீவிர தாக்குதலை தொடங்கிய ஹிஸ்புல்லா அமைப்பு. பதிலடியாக இஸ்ரேலும் தொடர் தாக்குதலை நடத்தி வருவதால் பெரும் பதற்றம். வடக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட் நோக்கி நகரும் என கணிப்பு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல்.